Empty streets, houses are calm, and people are back to doing what they do. It was me, a few other reporters fishing for stories in the area, and small groups of residents standing at street corners and tuck shops talking about who died and who survived. My walk through Karunapuram yesterday was completely different from my walk today. It is almost hard to believe that this locality saw dozens of deaths just 24 hours ago. I sat down to talk with Alamelu, who lost her brother and sister-in-law to illicit liquor. ஏன்னா இது ஒழிக்க முடியாது, வந்துக்கினே தான் இருக்கும். எத்தனையோ லட்ச ஜனங்க செத்தாலும் இது வரைக்குமே தடை பண்ணி நின்னது இல்லையே. இப்போ நின்றுடுன்றது நம்பிக்கை எப்படி வரும் எங்களுக்கு? இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் ஓடுது. ஆனால் அவரோட அண்ணன் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து அவர் வந்து சாராயம் விற்கிறவர் தான். This is a locality that lies right behind a court complex. Bus stand, registrar office and police station are within 200 meters from this area. As an outsider, I wondered how illicit arak is so easily available in such an area. But residents say, yes, police station and court are nearby. Yes, we get illicit arak very easily. So what? That is the norm here. இல்லை, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நானும் பதில் சொல்கிறேன். அப்படி தான் இத்தனை பேர் குடிச்சு செத்தாங்களேச்சு. இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த சாவில் உலகத்து பேர் குடிச்சிட்டு தான் நின்னானுங்க. ஒழிக்க முடிஞ்சிச்சு. ஐயோ அவங்க செத்துட்டாங்க, நம்ம திருந்தலான்னு யாருன்னா நினச்சாங்களா? பக்கத்தில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட்டு இருக்குது. அவங்களே வந்து அவங்கள ஒன்றுமே பண்ணலை. மக்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ ஈஸியாக கிடைக்குன்னா போலீஸுக்கு மாமூல் போகுது, எல்லாமே பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டது கூட எங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க. நாங்கள் விற்பந்தான் போலீஸுக்கு எல்லாமே போகுது, நீ ஏன்டா எங்களை கேட்குற? நிறைய டைம் இங்கே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 4 மணி காலைல 4 மணி எடுத்துன்னா 20-30 பேர்த்துக்கு மேலே இந்த லைனில் போவாங்க. இது பாருங்கள், இதுதான் கோர்ட்டு. சாராய் விற்கிற இடம் இதை 10 வீடு தள்ளி போனோம். சாராய் விற்கிற ஸ்டேஷன் இதோ, அதுதான் ஸ்டேஷனு பக்கத்துலேயே 10 வீடு தள்ளி போனால் சாராய் விற்கிற இடம். கோர்ட் இருக்கு, தாலுகாஸ் இருக்குது. இப்போ மட்டுமா இருக்குது? அது அப்பத்திலிருந்து தானே இருக்குது. பயம் இல்லை, போலீஸ்காரங்களும் சரியில்லை, யாருமே சரியில்லை. அவங்களை கொடுக்குற தைரியம் அவனுங்க விற்கிறானுங்க. இல்லைங்க, அந்த பொண்ணு வந்து கேட்டுச்சு, வீட்டிலே போய் அசியமா சொல்லி அந்த கண்ணுக்குட்டின்றவங்க அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதிலிருந்து யாரும் கேட்கறது இல்லை. உங்கள் புருஷன் நான் குடிக்க சொன்னேன்னா எங்கள் இஷ்டம் நாங்கள் அப்படி தான் விற்குவோம் அப்படி சொல்லி அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதிலிருந்து பயந்துட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. A casual chat with a resident here revealed a shocking piece of information. Illicit arak is being door delivered in Karunapuram. She requested anonymity but was willing to be heard, quite literally. 13 வயசு 15 வயசு பசங்க கட்ட வாங்கி குடிக்கிறாங்க. கூலி வேலை செய்யறவங்க அவங்க பசங்க கட்ட குடிக்கிறாங்க. இந்த 2-3 வருஷமா ரொம்ப இந்த கருணாபுரம் மோசமாயிடுச்சு. ஏரியாவை கேட்டாவே கருணாபுரம்னாவே சார ஏரியாவா அப்படின்னு தான் சொல்றாங்க. அது சின்ன பிள்ளைங்க ரொம்ப மோசமா கேட்டுட்டாங்க. ஓவரா கஞ்சா ஓவரா இந்த கருணாபுரத்துல நடமாட்டம் இருக்குது. போன் நம்பர் கொடுத்துறாங்க மேடம். அந்த சரக்கு விற்கிறவங்க கிட்ட 6 மணி வேலையை விட்டு வந்தாங்கன்னா போன் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு வேணும்னாங்கன்னா வந்து வீட்டுக்கு வீடு பைக்கில் கொண்டு வந்து விற்பனை பண்றாங்க. அந்த பைக்குக்காரங்க பிடிக்கிறாங்க, பிடிச்சி கொண்டுகிட்டு போய் சாராயத்தை திருப்பி அவங்களுக்கே கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துடுறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. This is a very serious issue, but some are very candid about what is happening here. இவனுக்கு இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை, இல்லாட்டி இவருக்கு இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு? அதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க, நிறைய பசங்க நாங்களே நம்ப முடியாத இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா வெளியில இங்க யாருக்கும் அவங்க குடிப்பாங்கன்னு தெரியாது, ஆனா குடிச்சிருக்காங்க. நிறைய பேர் குடிப்பாங்கன்னே தெரியல. இப்ப இறந்த பேர் தான் இவங்களும் குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குடிச்சிருக்காங்க தெரியுது. அது பொம்பளை சேர்ந்து குடிச்சிருக்காங்க. அது பக்கத்து வீட்லயே அவரு நைட் ஈவினிங் டைம் வரைக்குமே குடிச்சு 4 மணி வரைக்கும் சொல்லல. நாங்க எல்லாம் போயிட்டு 4 மணிக்கு மேல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுவே உள்ள அவர் தனியா தான் இருந்தார் பக்கத்து வீட்ல. ஏத்து இந்த வீட்லயே அவர் நேத்து இந்த ஒயிட் கலர் 4 மணிக்கு தான் அவங்க பேரவங்க வந்து பார்த்து இழுத்துட்டு போறாங்க. போய் கொஞ்ச நேரத்துல இறந்துட்டாரு. இப்ப
சாப்பிட்டு நிறைய பேர் நைட்டு 4 பேர் வந்துட்டாங்க இன்னும். இதுக்கப்புறமா அது கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? தெரியும் டிவியில் பார்த்து அவங்களா திருந்திக்கிட்டாதான். இப்ப இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்னு இருக்கிறவங்க திருந்திக்கிட்டாதான். இனிமேடி குடிக்க கூடாது அப்படின்னு அவங்களா திருந்திக்கிட்டாதான். சொல்லி திருத்துறது யாருமே கிடையாது. அவங்களா திருந்திக்கிட்டாதான். நம்ம பிள்ளைங்க இப்ப பிள்ளைங்க தானே தெருல இருக்குதுங்க. எல்லா பிள்ளைங்க தான் தெருல இருக்குதுங்க. நிறைய என்ன பண்ணிட்டாங்க, வெளியே கூடாத கொஞ்சமா கூடணும். பின்னாடி தெரியல அந்த பொண்ணுகிட்டே நான் கேக்குறேன், முட்டை வாங்கிட்டு போறா. என்னடி நீ குடிச்சிருக்கிறேன்னு நான் கேக்குறேன், இல்லைன்னு சொல்லிட்டு போறா. சாயங்காலம் பார்த்தா எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு சீரியஸா இருக்கு கூட்டு போயிருக்காங்கடி அப்படின்றாரு. உங்க கடைக்கு ஒரு பொண்ணு பொம்பளை வந்துச்சுல்ல, அததான் நான் கேட்டேன். நான் குடிக்க மாட்டேன் ஆமா குடிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. சாயங்காலம் பார்த்தா உப்பு இறந்தாரே நீங்க போனீங்களான்னு கேக்குது. கேட்டுட்டு முட்டை 2 முட்டையை வாங்கிட்டு அரிசி 1/2 கிலோ வாங்கிக்கிட்டு நான் கேக்குறேன், நீ குடிச்சிருக்கியாடி ஆஸ்பத்திரிக்கு போடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்யல, நான்லாம் குடிக்கலக்கா அப்படின்னுது. சாயங்காலம் நான் இங்க இருந்து வீட்டுக்கு போலான்னு போறேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்றாங்க. எங்க அம்மா வீட்டுலதான் இருக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளில வந்தது கிடையாது. வயசானவங்க அவங்க கேக்குறாங்க, அதாவது கர்ணாபுரத்துல இவ்வளவுதான் இருக்கிறாங்களா, இன்னும் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி போயிட்டாங்க நம்ம ஊரே. During our chat here, I was informed that 3 more women were taken to hospitals this morning because they had consumed illicit arak and complained of matching symptoms. How could someone choose to drink the same liquor that caused the deaths of so many just a day ago? Is illicit arak consumption so casual here? Yes, it is. And that is what I learned today in Kallakurichi. A majority of those who died because of hooch consumption were men, earning men. Breadwinners getting addicted to alcohol is devastating for the family. குடிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நல்லா அவங்க பலம் இருக்கிற வரைக்கும் நல்லா குடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு போய் அவங்க போய் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் ஆகிடுறாங்க தெரியுமா, பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க தெரியுமா. அப்போ தான் அந்த ஃபேமிலி நாங்கள்லாம் அழுவுறது. அப்பா இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுனா அழுவுறதாகுது. இல்லை எங்களுக்கு புருஷன் போயிட்டானா எங்களுக்கு என்னடா ஆகுது. என் பிள்ளைங்க நடந்து போச்சுன்னா ஐயோ பரான் அவன் அப்பா குடிச்சிட்டு சேர்த்துட்டான், அவன் பிள்ளைங்க பரான் அனாதையாக போகுதுன்னுவாங்க. அப்படி இருந்து கூட கஷ்டப்பட்டு எப்படினாலும் நம்ம புருஷனை காப்பாற்றிடலான்ற நம்பிக்கையில் எங்கெங்கேயோ கடன் வாங்கினாலும் பிழைக்கிறோம் சாவுறான். பொழைச்சி வந்தவன் திருந்தனானா அவன் குடும்பம் நல்லா இருக்குது. இல்லை செத்து போயிட்டானா வாங்கினவன் நாங்கள் கடன்காரங்களுக்கு வட்டி தான் கட்டின்னு இருக்க முடிஞ்சு கடத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா வச்சுக்கோ தக்காளி விலை அப்படி விற்குது, இன்றைக்கி 100 ரூபாய் 1 கிலோ. நாங்கள் அதை பார்ப்போமா கடத்தை பார்ப்போமா? சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே வழி இல்லாதக்குது உங்கள் மக்களுங்க. பிஸ்னஸ்க்காகன்ட்டு ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பதில் கிடைக்கும்? ஒரு சிலர் கும்பலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுறது, குடிக்கிற ஓகே அவேர்னஸ் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் நிற்கிறத தடை பண்ண சொல்லுங்கள், ஒயின் ஷாப்பை மூட சொல்லுங்கள் சரியாக போயிடும், நீங்கள் தனியாக ஒவ்வொருத்தராக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களை ரெஃபரும் பண்ணி விட்ருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்திருக்கு. இன்னுமே அவேர்னஸ் பெரிய லெவலில் தேவை, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவை. இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஏரியாவில் எத்தனை பேர் குடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் ஜென்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60% மேலே குடிப்பாங்க. இப்போ இறந்துருக்கவங்க எல்லாமே ரெகுலராக குடிக்கிறவங்க தான், புதுசாக யாரும் இல்லை. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ஒய்ஃபு பசங்க இவங்கெல்லாம் கால் பண்ணுவாங்க, அவங்களாம் வந்து கவுன்சிலிங்க்கு வருவாங்க. அவங்கள வந்து 21 நாள் தங்க வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு பண்ணுவோம். ஒரு சிலர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வர மாட்டாங்க. The volunteer statement on this area needing a lot of awareness is absolutely true. Evidence? As I was moving to the next street, I witnessed a man in his 40s, drunk and inebriated. While I rested on the steps of a house to take a breath, a sweet old lady sat by me with a solid piece of advice. Never marry a guy who drinks. பீர் பிறந்து குடிக்கிறானுங்கள அவன் இப்போ பார்த்து கட்டிட்டு போகிறேன். அவன்கிட்ட பட்டாசுலாம் போட்டு வைப்பேன், அடிவாங்க நல்லா பார்த்து கட்டிடுறேன். As I leave Kallakurichi, the voices of those who lost loved ones stay with me. It's a sad reminder that such a big tragedy is taken so lightly here just because it has been happening for a long time. Without real change and strict action, this tragedy may never end. People who were here yesterday are not there today. The emotions that filled the streets of Karunapuram yesterday is not found today.
But one thing is persistent, and that is doubt. Doubt that this may not be the last time that a tragedy this big enters their locality. Let's just hope it is.